அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு, இதே ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்த பெண்மணி வந்தா நீ மிரட்டிடுவியா? நாடார் சமூகத்தை சார்ந்தவர், கேட்க நாதியற்றவர் அப்படிங்கிறதுனால நீ மிரட்டி பாக்குறியா? இல்ல என்ன மாதிரியான அணுகுமுறை? அமித்ஷாவோட ஒரு உள்துறை அமைச்சர் அவர். ஒரு பொது வெளி, சந்திரபாபு நாயுடு இருக்காரு, ரஜினிகாந்த் உட்கார்ந்து இருக்காரு, அங்க ஆந்திராவுடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்காங்க, இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான தொலைக்காட்சி ஊடகங்களும் வந்து அங்க நேரலை செய்து கொண்டிருக்கிறது. கூப்பிட்டு தமிழிசை அவர்களை கூப்பிட்டு நீங்க ஒரு அறைக்குள்ள வச்சு உங்க கட்சியினுடைய பிரமுகர், உங்க கட்சியினுடைய பொறுப்பாளர், நீங்க உங்களை விமர்சிப்பதற்கோ கண்டிப்பதற்கோ உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அவங்க பொது வழியில இந்த மாதிரி கட்சி தலைமையை மீறி இன்னும் ஒரு மாநில தலைவரை வந்து பேசிட்டாங்க, குற்றப்பின்னணி கொண்டவர்களை சேர்த்துக்கான்னு பேசிட்டாங்க, அண்ணாமலையால கூட்டணிக்குள்ள பிளவு ஏற்படுச்சுன்னு பேசியிருக்கலாம். அதை பத்தி பேசியிருக்காங்கன்னா தனிப்பட்ட முறையில் கூட்டு பேசலாம், இல்ல வாட்ஸ்அப்ல பேசலாம், இல்ல போன்ல பேசலாம், இல்ல ஒரு 1-to-1 டிஸ்கஷன் கூட்டு பேசலாம், இல்லைங்க அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை கொடுக்கலாம், அது உங்க தனிப்பட்ட விவகாரம், அதை தலையிட முடியல. ஆனா பொது வெளியில ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீங்க மிரட்டுவது போல பேசுவது எந்த வகையில் நியாயம்?